வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்ம்யஹம். 418வது ஸ்லோகம். அகண்டானந்தமாத்மானம் விஜ்ஞாய ஸ்வஸ்வரூபதः கிமிச்சன் கஸ்ய வா ஹேதோः தேஹம் புஷ்ணாதி தத்வவித். நிர்விகல்ப பிரம்மனில் நிர்விகல்ப சமாதி நிஷ்டையை அடைந்தவன் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுணர்வை உடையவனாக இருக்க மாட்டான். அதுதான் விஷயம். அதை ஆச்சாரியர் அழுத்தமாக இங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார். இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக கஸ்யவா ஹேதோஹோ கிமிச்சன்னு தேகம் தத்துவவித்து புஷ்ணாதி. தத்துவவித்துங்கிறது கர்த்தா. ஆக எதை விரும்பி எந்த காரணத்தை முன்னிட்டு கொண்டு உடம்பை காப்பாற்றுவான். ஆக காரணமும் இல்லை, விரும்புகிறதுக்கும் ஒன்றும் விஷயம் இல்லை. ஆக ரெண்டு பொதுவாக தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் எதை விரும்புகிறேன், அதை எப்படி அடையிறது. கோஹம் கிம் இச்சாமி கிம் சாதனம். நான் யாருங்கிற உண்மை புரிஞ்சுடுத்து அப்படின்னா எனக்கு என்னென்னா அகம் நித்தியசித்தா, நித்தியசித்த பிரம்மனாக இருக்கும்போது எனக்கு என்னத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. பாடம் ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லுவோம், நீ ஜீவாத்மா, நீ மோட்சத்தை அடையணும், அதுக்கு சாதனம் ஞானம், ஞானத்துக்கு சாதனம் குருமுகமாக வேதாந்த சாஸ்திர விசாரம், ஞானத்துக்கு சாதனம் ஞான நிஷ்டைன்னு வச்சுக்கோங்களேன், நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்துக்கு சாதனம் மனனம், மனனத்துக்கு சாதனம் ஸ்ரவணம், ஸ்ரவணத்துக்கு சாதனம் குரு வேதாந்த சாஸ்திரம், அதுக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதுக்கு சாதனம் நிஷ்காம தர்மானுஷ்டானம், நிஷ்காம தர்மானுஷ்டானத்தினுடைய பிகினிங் சகாம தர்மானுஷ்டானம், அதுக்கு என்ன சகாம தர்மானுஷ்டானம்னா மனுஷ்ய ஜென்மாவினுடைய அதிசயம் புரியறது, அதுக்கு ஜீவாத்ம புத்தி வேணும். ஜீவாத்ம புத்தி, மனுஷ்ய சரீர மகிமை, அப்புறம் ஸ்ரத்தா பக்தியோட ஈஸ்வர பக்தியோட தர்மானுஷ்டானம், அப்புறம் சகாம தர்மானுஷ்டானம், நிஷ்காம தர்மானுஷ்டானம், சாதன சதுஷ்டய சம்பத்தி, அப்புறம் வேதாந்த சாஸ்திர விசாரம் குருமுகமாக ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். அப்புறம் அச்சீவ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது, சதுர்வித புருஷார்த்த சித்தியர்த்தமெல்லாம் ஆளே இல்லையே. தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சங்கல்பம் பண்ணுறவனே கிடையாது, கர்த்தாவே இல்லை. கர்த்தா இல்லை, கர்மம் இல்லை, அப்புறம் சாத்தியமும் இல்லை. சாதகனாவது சாத்தியமாவது சாதனமாவது மூணும் சாதன சாதக சாத்திய சாதன எல்லாம் நாசமாயிடுது. ஏன்னா நித்திய சித்தத்வாத்,
அகம் நித்தியம். அப்போ தான் ஆனந்தத்துக்காக எதாவது உழைக்கணும், அர்த்தானந்தத்துக்கு உழைக்கணும், இல்லாட்டி காமானந்தத்துக்கு உழைக்கணும், தர்மானந்தத்துக்கு உழைக்கணும், மோக்ஷானந்தத்துக்கு உழைக்கணும். இங்கே உழைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆக சதுர்வித புருஷார்த்தமும் அதெல்லாம் வரிசையாக அடைஞ்சு விட்டான். அப்புறம் மோட்சத்தை அடைஞ்ச பிறகு மோட்சத்தை விரும்புவானா? மோட்சத்தை அடைஞ்சவன் மோட்சத்தை விரும்புகிறான்னா என்ன அர்த்தம்? மோட்சம் அடையலைன்னு தான் அர்த்தம். கிமிச்சன், மோட்சத்துக்கு தான் இந்த சரீரத்தை வச்சுக்கணும். ஒன்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உடம்பை யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உடம்பை யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் பண்ணுறோங்கிறதே தெரியல. பணத்தை யூஸ் பண்ணுறேன், ஆளை யூஸ் பண்ணுறேன்னு நினச்சின்னு இருக்கோம், உடம்பை யூஸ் பண்ணின்னு இருக்கோங்கிறதே தெரியலையே. we are using our own body for what purposeனா? அதுதானே கேள்வி. இந்த உடம்பை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா எதுக்கு உபயோகப்படுத்துகிற? நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற, உலக சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற, இல்லாட்டி புண்ணியம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற, இல்லாட்டி மோட்சம் அடையிறதுக்கு உபயோகப்படுத்துகிற. இப்போ இங்கே சாஸ்திரம் என்னது? இது மோட்ச சாஸ்திரம். மோட்சத்தை அடையிறதுக்கு உபயோகப்படுத்தினதுக்கு பிறகு இங்கே மோட்சங்கிறது என்னது? அத்வைத சித்தாந்தத்தில் மோட்சங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபமே மோட்சம்தான். ஆக இந்த இந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் பந்தம். பாண்டேஜுங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி. ஆக இண்டிவிஜுவாலிட்டிங்கிற பாண்டேஜ் போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஐ எம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற தத்துவம் புரிஞ்சாச்சு. நான் தூய உணர்வாக இருக்கிறேன். எல்லா உடல்களும் ஆல் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் பியூர் கான்ஷியஸ்னஸ்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரிமூவ் சூப்பர் இம்போசிஷன்ஸ் வித் யுவர் ஓன் இன்டலெக்ட். உன்னோட புத்தியினால் அதை ரிமூவ் பண்ணு. அதுக்கு தானே படிக்கிறோம். அதுக்கப்புறம் தத்துவவித்து கஸ்யவா ஹேதோஹோ தேகம் புஷ்ணாதி கிமிச்சன்னு தேகம் புஷ்ணாதி. எதை விரும்பி இந்த தேகத்தை பாதுகாக்க போகிறான்? எந்த காரணத்துக்காக இந்த தேகத்தை பாதுகாக்க போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ஷேபம். வாட் இஸ் தி பர்பஸ் ப்ரொடெக்டிங் திஸ் பாடி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? தெர் இஸ் நோ பர்பஸ் அட் ஆல். தேர்ஃபோர் என்ன பண்ணுறதுன்னா அது எப்படியோ இருந்துட்டு போகிறது. அது அதோட பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவ்வளோதான். அடுத்த ஸ்லோகம். சம்சித்தஸ்ய பலம் த்வேதத் ஜீவன் முக்தஸ்ய யோகினஹ பஹிரந்தஸ் சதானந்த ரசாஸ்வாதனமாத்மனி. சம்சித்தஸ்ய பலம் த்வேதத் ஜீவன் முக்தஸ்ய யோகினஹ பஹிரந்தஸ் சதானந்த ரசாஸ்வாதனமாத்மனி. ஜீவன் முக்த லக்ஷணம் சொல்ல ஆரம்பிக்க போகிறார் கொஞ்ச நேரம் கழித்து. அதுக்குள்ளே இங்கே போய் ஆரம்பிக்கிறது. இது சம்சித்தஸ்ய பலம் து ஏதத் ஜீவன் முக்தஸ்ய யோகினஹ ஏதத் பலம் ஜீவன் முக்தஸ்ய சம்சித்தஸ்ய ஜீவன் முக்தஸ்ய யோகினஹ ஏதத் பலம் து அப்படிங்கிறத ஏவம் போடுங்க. ஏததேவ பலம். இதுதான்ப்பா பலன், பயன், பிரயோஜனம். யாருக்குன்னா ஜீவன் முக்தி அடைஞ்சவனுக்கு. ஆக சம்சித்தஸ்யங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள். சாதன சதுஷ்டய சம்பத்தி புரஸ்ஸரம் குரும் உபசத்ய தன்முகாத் வேதாந்த வாக்கியார்த்தம் ஸ்ருத்வா மத்வா நிதித்தியாஸ்ய சம்யக் ஆத்மானுபவவதः யோகினः பரமாத்மன்யேவ ஸ்தாபிதசித்தஸ்ய ஜீவன்முக்தஸ்ய ஜீவதோபி சர்வோபாதி சம்பந்த விநிர்முக்தஸ்ய து ஏதத் பலம் யத் ஆத்மனி அந்தఃகரணே பஹிரந்தः ரசானந்த ரசாஸ்வாதனம். சம்சித்தஸ்யன்னா இதெல்லாம்
ஆன்மீக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணுமோ, மனுஷ ஜென்மா எதுக்காக கொடுத்துருக்கோ, ஆத்மைகத்துவத்துக்கு தான் சொன்னார். முதல்லையே சொல்லியிருக்கார், ஆரம்பிக்கிற போதே சொன்னார். எவனொருத்தன் தன்னோட மோட்சத்துக்காக பிரயத்தனம் பண்ணலையோ அவன் தற்கொலை பண்ணினவன் அப்படின்னு ஆரம்பத்தில் கடுமையாக சொல்லியிருக்கார். லப்த்வா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்ஸ்துவம் ஸ்ருதிபாரதர்சனம். 3-4 ஸ்லோகம். யஸ்வாத்ம முக்தியை நயதே தமூடதீஹி சஹ்யாத்மஹ வினிஹந்த்ய சத்கிரஹாத். எத்தனாவது ஸ்லோகம்? 4 தானே? 4வது ஸ்லோகம். லப்த்வா கதஞ்சித் நரஜன்ம துர்லபம். எப்படியோ என்ன புண்ணியம் பண்ணானோ தெரில, ஹியூமன் பாடி கிடச்சிடுச்சு. அதுலேயும் ஆணாக பிறந்திருக்கான். நீங்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. அது மாத்திரமில்லை, வேதத்தோட கரை கண்டிருக்கான்னார். ஸ்ருதி பாரதர்சனம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அதுலேயும் பணங்காசு பதவியிலேயே மூழ்கி இருக்கான்னா திட்டுறார். சஹி ஆத்மஹா, அவன் தற்கொலை பண்ணினவன், சூசைட் பண்ணினுட்டாங்கிறார். ஏன்னா இந்த பாடியை போய் பிடிச்சுன்னு இருக்கானே. அசத்கிரஹாத். அசத்கிரஹாத்துன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இண்டிவிஜுவாலிட்டி, இந்த ஃபிசிக்கல் பாடி, அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இதை போய் பிடிச்சுன்னு இருக்கிறவன் சூசைட் பண்ணினுட்டாங்கிறார். பிறந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் செத்து இருக்கான். இந்த அர்த்தம் வேறு. ஞானத்தினால சாகிறது வேறு, அஜானத்தினால தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறது வேறு. சாக போகிற உடம்பை சாகாத நான் நினச்சிட்டு, அதில் சாக போகிற உடம்புக்காக உழைக்கிறானே. சாகாத ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த சரீரம் கொடுத்துருக்கு. அப்படி சொல்லி அங்கே திட்டிருக்கார், நிந்தனையே பண்ணிருக்கார். அதாவது நிந்தனைன்னா என்ன அர்த்தம்? நீ மோட்சத்துக்கு எஃபர்ட் போடணுங்கிறதுக்காக. வெறும் அர்த்த காமத்துக்கே தர்மத்துக்கே நீ எஃபர்ட் போடக்கூடாது, மோட்சத்துக்கும் எஃபர்ட் போடணும். ஆக சம்சித்தஸ்ய பலம் து ஏதது. இவ்வளவெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையில் உழைச்சதோட பிரயோஜனம்ங்கிறார். சம்சித்தஸ்யங்கிறார். அவனுக்கு ஒரு பேர் என்னென்னா, சித்தன் இல்லை, சம்சித்தா. நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. கீதையில் பகவான் சொல்கிறார். 18வது அத்தியாயத்தில் இருக்குது. அப்படி இங்கே என்னென்னா, சம்சித்தா கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः. சம்சித்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு சம்யக்கு சித்தா, நன்றாக சித்தி அடைஞ்சுட்ட. சித்தினா என்ன? அடைய வேண்டிய லட்சியத்தை கிளியராக அடைஞ்சுட்டான்னு அர்த்தம். ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ்ங்கிற நாலெட்ஜ் ரொம்ப ஸோ கிளியருங்கிறார். சம்சித்தா. சம்சித்தஸ்ய ஜீவன் முக்தஸ்ய, வாழ்ந்து கொண்டே இருக்கான், சரீரத்தில் இருந்துகிட்டே இருக்கான். இந்த சரீரத்தோட ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுன்னுட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாறிகிட்டே இருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போகிறது. இதில் போய் என்னத்துக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு அவஸ்தைப்படணும் அப்படின்னு சொல்லி, அது மாத்திரமில்லை, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் புரிஞ்சு போயிடுது. நான் யாருங்கிற உண்மையும் புரிஞ்சுடுத்து, இந்த உடம்புக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தோட ரியாலிட்டியும் புரிஞ்சு போயிடுது. அதுதான் ஜீவன் முக்தஸ்ய யோகினஹா. யோகினஹா தியானமெல்லாம் பண்ணி ஞான யோகினஹான்னு அர்த்தம். ஞான யோகிக்கு ஆத்மனி சதானந்த ரசாஸ்வாதனம் பவதி. ஆத்மனினா தன்னுடைய உள்ளத்தில் எப்பவும் ஆனந்தத்தை சுவைச்சுன்னு இருக்கானாம். ஏன்னா உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறுகின்ற தித்திக்கும் ஆனந்த தேனே இப்படிலாம் சொல்கிறோம். அது பக்தியில் சொல்கிறோம். ஆனால் இங்கே என்னென்னா, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையே உணர்ந்து ரசாஸ்வாதனம். ரச ஆஸ்வாதனம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சுவைக்கிறான்னு அர்த்தம். தன்னுடைய ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறான்னார். எங்கே? தியானத்திலையான்னா, தியானத்தில் இருக்கிற போதும் அனுபவிக்கிறான், முழிச்சதுக்கு பிறகும் அனுபவிக்கிறாங்கிறார். தியான சமயே அந்தஹ அனுபவத்தி.
தியான உத்தான சமயே பகிரபி பவதி. ஆஹா, பகிஹி அந்தஹாங்கிறதுக்கு வியாக்கியானம் அப்படி பண்ணியிருக்கார். அதை தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த பிரம்மாக்கார விற்பி, அதில் இருக்கிற அந்த ஆனந்தம், அந்த மனம் ஒடுங்கி இருக்கிறதுனுடைய ஆனந்தம், விழித்திருக்கிற போது அந்த ஆனந்தம் குறையறதில்லைங்கிறார். அந்த அந்த தியானானந்தம், அந்த தியானத்தினால் அந்த விற்பி, அந்த தாட்டை அவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது, தாட் வியாபிச்சிருக்கே, பர்வேட் பண்ணியிருக்கே, அந்த பிரம்மனையே, அந்த பிரம்ம விஷயத்தையே வியாபிச்சிருக்கு. அந்த சப்ஜெக்டையே தாட்டு என்ன பண்ணியிருக்குன்னா அதையே வியாபிச்சிருக்கு. அதனால் அந்தःகரணம் பிரம்மாக்கார விற்பி மயமாக இருக்குது. அதில் முழித்து ஏதாவது எழுந்து காரியம் பண்ணினா கூட அதுதான் ஓவர் பவர் பண்ணுறதுங்கிறார். பஹிஹி, பஹிஹிங்கிற போது சொல்கிறார், யுத்தானே அப்பி ந ஆனந்தஸ்ய திரோதானம், எழுந்தாலும் அந்த ஆனந்தம் மறைவதில்லை. அகண்டாக்கார விற்த்தியா ஆவரணஸ்ய பஞ்சிதத்வாத், அஜானத்தினுடைய அம்சமான ஆவரணம் அது பஞ்சன, அது எரிஞ்சு போச்சு. பிறப்பருக்கும் பிஞ்சகன், அதுதான் பிஞகன் தமிழில் சொல்கிறோமே. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பெய்கழல்கள்ங்கிறது ஞானந்தான். ஆக அயம் பூர்ணானந்தா. அதுக்கு இன்னொன்று சொல்கிறார், அவனை பார்க்குற போது இவர் இது சொல்கிறார், இது பஹிஹின்னா வெளியில் பார்க்குற போது அவன் சந்தோஷமாக இருக்கானான். அஹம் விஸ்வம் புவனமப்யபவாம் அஹமன்னம் அஹமன்னம் அஹமன்னம். அதில் ஏதத் சாமகாயன்னு ஆஸ்தே ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரமிய ஏதத்து சாமகாயன்னு ஆஸ்தே. ஆக இந்த பஞ்ச கோஷங்களை நீக்கி அப்புறம் என்னன்னா சாமகானம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன். இது சாமகாயன்னு ஆஸ்தே. பகவான் 13வது ஸ்லோகம் சொல்கிறார் இல்லையா, 5வது அத்தியாயத்தில், சுகம் ஆஸ்தே சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் ந காரயன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இவர் என்ன சொல்கிறார், இதரைஹி அப்பி ததீய மூர்த்தி தரிசனேன, அவரை பார்க்குற போதே மற்றவாளுக்கும் தெரியறதான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி, அயம் பூர்ணானந்தா அப்படின்னு ஜனங்கள்லாம் நினைக்கிறாங்களாம். இது நிரந்தர ஸ்மிதஸ்மேர அவலோகனாதினா, எப்பவும் எப்படி இருக்கானா, சிரிக்கிறானா. ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் ஸ்மேர அவலோகனம். ஸ்மிதஸ்மேர, ஸ்மிதஸ்மேரம்னா என்ன அர்த்தம்னா சிரிச்ச முகத்தோடு இருக்கான். அப்படி இருக்கிறதுனால ஞாயத்தே தஸ்ய பூர்ணானந்தாத்மனா ஸ்திதி. மற்றவனுக்கும் தெரியுது, ஏதோ ஒரு இதிலே இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஏதோ மயங்கி இருக்கிற மாதிரி ஆனந்தமாக இருக்கான் அப்படின்னு மற்றவங்களுக்கும் தெரியறதான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸ்லோகத்தில் இல்லாட்டாலும் பஹிஹின்னு போட்டதுனால அதை சொல்கிறார். அவித்யா நிவத்தி ரூப மோக்ஷஸ்யாபி திருஷ்டபலத்வாத். இது திருஷ்டபலங்கிறார். உள்ளுக்குள்ளே அதிருஷ்டமான பிரம்மத்தை இது பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் ஆனந்தமாக இருக்கிறது இல்லை, அவன் ஆனந்தமாக இருக்காங்கிறது ஊருக்கே தெரியறதுங்கிறார். அப்படி திருஷ்டபலத்வாத். இது திருஷ்டபலம்னா என்ன, சொர்க்கத்துக்கு போய் அங்கே போய் அனுபவிக்கிற சென்ஸ் ப்ளஷர் இல்லை, இப்போவே ஹியர் அண்ட் நவ், இப்போவே இந்த உண்மை புரியறதுனால இங்கேயே ஆனந்தமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் வர்ணனை பண்ணிட்டு போகிறார், பார்ப்போம். இதுக்கு நீ எஃபர்ட் போடணுங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறார், படிக்கலாம். வைராக்யஸ்ய பலம் போதः போதஸ்யோபரதிஃ பலம் ஸ்வானந்தானுபவாத் சாந்திः ஏஷைவோபரதேஃ பலம். வைராக்யஸ்ய பலம் போதः போதஸ்யோபரதிஃ பலம் ஸ்வானந்தானுபவாத் சாந்திः
ஏஷைவோபரதேஃ பலம். வைராக்கியஸ்ய பலம் போதா. குருக்கிட்ட படிக்கிற போது சாஸ்திரத்தை படிக்கிற போது உலக விஷயத்தில் எதுலேயுமே ஈடுபடாமல் வைராக்கியத்தோட பலன் என்னதுன்னா ஞானம்ங்கிறார். பிரம்ம ஜானம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானந்தான் சம்பாதிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா வைராக்கியஸ்ய பலம் போதா. வைராக்கியத்தை பற்றி நான் இப்போ விளக்கி சொல்ல வேண்டாம். வைராக்கியங்கிறது எனக்கு அனித்திய சுகம் வேண்டாம் அப்படிங்கிறது. இம்பர்மனண்ட் ப்ளஷர் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற விருத்தி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. ஆக வைராக்கியஸ்ய பலம். வைராக்கியத்தோடு படிக்கிறான்னா என்ன அர்த்தம்? உலக விஷயத்தில் பற்றற்ற தன்மையோடு படிக்கிறான். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும், அற்றது பற்றனில் உற்றது வீடு. ஆகையினால வைராக்கியத்தோட பலன் ஞானம், அகம் பிரம்மாஸ்மி ஞானம். போதஸ்ய உபரதிஹி பலம். போதத்துக்கு, போதம்னா என்ன? ஞானம். ஞானத்துக்கு பிரயோஜனம் என்னன்னா உபரதிஹி. உபரத்தின்னா இது இன்னும் பலப்படுறது. ஏற்கனவே இவன் வெளி விஷயத்தில் ஈடுபடாமல் படித்தான். இந்த ஞானம் வந்த உடனே என்னாச்சுன்னா டோட்டலாக வெளி விஷயத்தில் மனசே போக மாட்டேங்கிறது. உபரத்தினா ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாஹ்யானாலம்பனம் புத்தே ஏஷோ பரதிருத்தமா. உபரதி எல்லாம் எவ்வளோ கனெக்ட் பண்ண பண்ணிருக்கு பாருங்க. பாஹ்ய அனாலம்பனம் புத்தேகேவா விருத்தேகேவா முதல்ல இருக்குது உபரதி லக்ஷணம். 24வது ஸ்லோகம். தமரூப உபயேஷாமிந்திரிய பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேஹே ஏஷோ பரதிருத்தமா. அரை ஸ்லோகம் அது, முழு ஸ்லோகமே இல்லை. தடாக உதகஸ்ய தடாக சித்ரத்வாரா நிர்கத்ய யதா க்ஷேத்ராதி ஆத்மனா பரிணாமः ஏவம் அந்தஸ்தஸ்ய மனசः ஸ்ரோத்ராதி சித்ரத்வாரா பகிராகத்ய சப்தாதி விஷயாகாரேண பரிணாமரூபா விருத்திः ஜாயதே. நிகிருஹீதேஷு ச பகிரிந்திரியேஷு அந்தஸ்தம் மனः ந பாஹ்யாகாரேண பரிணமத்தே இதி பாவः. இதெல்லாம் அங்கே படிச்சிருக்கோம். அதாவது தமஹான்னா என்ன அர்த்தம்? இந்திரிய நிகிரகம். அந்த இந்திரிய நிகிரகம் மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் உபரத்தின்னு விட்டார். ஆக இந்த தமத்தினுடைய மெயின்டெனன்ஸ், தமன்னா என்ன? சென்ஸ் கண்ட்ரோல். அந்த சென்ஸ் கண்ட்ரோல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, நடுவில் டிஸ்டர்ப் ஆகிறதில்லை. அதுக்கு பேர் உபரத்தின்னு பேர். அந்த உபரத்தியை தான் இங்கே சொல்கிறார். இது என்ன இதுக்கு என்ன பிரமாணம் தெரியுமோ? விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. அதான் பிரமாணம். கீதையில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தில் பார்க்குறோம். பகவான் சொல்கிறார், அர்ஜுனா வெளி விஷயத்தை விட்டுட்டா கூட மனசில் அந்த ஆசை இருக்குமா, டிசைர். எனக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வந்துருப்போம். ஆனால் மைண்டில் அந்த டிசைர்லாம் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அந்த டிசைரும் போயிடுறதுக்கு பேர் தான் அந்த ஸ்தித பிரஜ்ஞன்கிறார். ரசவர்ஜம் அஸ்ய ரசோபி பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா ரசஹாபி நிவர்த்ததே. அதே தான் இங்கே உபரதிஹி பலம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஞானத்தோட பிரயோஜனம் ரசவர்ஜம். ரசவர்ஜம் நிவர்த்ததேன்னு அர்த்தம். ரசஹாபி நிவர்த்ததே. ரச நிவர்த்தனம், ரச நிவృத்தி. ரச நிவృத்தின்னா என்ன அர்த்தம்? ரசம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. சாப்பிட்ற போது ரசம் வேண்டான்னு சொல்லிவிட்டேன், அந்த ரசம் இல்லை. இந்த இடத்துல என்னென்னா மனசுக்குள்ளே அந்த இது இருக்கே, அந்த சென்ஸ் ப்ளஷர்லாம் என்ஜாய் பண்ணின அந்த ஒரு இது இருக்கே, வாசனைம்போ, அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த தாட். அந்த ரவா தோசை ரொம்ப நன்னா இருக்குண்டா அந்த கடையில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
அதுதான் ரசம். அந்த தோசை நல்லா இருக்கும், அந்த சுகம் நல்லா இருக்கும், இந்த சுகம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த சுக வாசனை இருக்கே, அதுக்கு பேர் தான் ரசம்னு பேர். அந்த ரசம் போகிறதைத்தான் இங்கே உபரத்திங்கிறார். ஆஹா, போதஸ்ய உபரதிஹி பலம். சரி, உபரத்தேஹே பலம் கிம்? அங்கேயே சொல்லியாச்சு, தமம் மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் உபரத்தின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்னா, அதாவது ஒரு பெரிய லேக் இருக்குது, அந்த லேக்கில் வாட்டர் இருக்குது, ஜலம் இருக்குது. ஆக பெரிய ஒரு சரோவரம், இந்த சரோவரத்துக்குள்ளே ஜலம் இருக்குது, அந்த ஜலத்துக்கு அங்கங்கே ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக போய் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அங்கங்கே அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இருக்கிற போது அதில் போய் பாயறது. இது மாந்தோப்புக்கு போகிறது, அது தென்னந்தோப்புக்கு போகிறது, இது நெல் வயலுக்கு போகிறது அப்படின்னு வச்சுப்போமே. அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தாட் கண்ணு வழியாக போகிறது, காது வழியாக போகிறது, மூக்கு வழியாக போகிறது, நாக்கு வழியாக போகிறது, தோல் வழியாக போகிறது. இதெல்லாம் போகாமல் அடைச்சி வைக்கிறது, எல்லா ஹோலையும் ஆஃப் பண்ணுறது. ஒரு ஹோல் அது மாதிரி அங்கே அடைச்சி வைக்கணும், அப்புறம் அடைச்சி வச்சிடக்கூடாது. சுவாமிஜி சொன்னார் சொல்லி அங்கே போய் க்ளோஸ் பண்ணக்கூடாது, இங்கே க்ளோஸ் பண்ணணும். அது எக்ஸாம்பிள். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறதுன்னா, நீ கண்ணு காது மூக்கு நாக்கு வழியாக இந்த தாட்டெல்லாம் வெளியில் போகாமல் பார்த்துக்கிறதுக்கு பேர் உபரதி. பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேஹே. ஆலம்பனம்னா என்ன? போய் ஒன்றொன்னையும் பிடிச்சிக்கிறது, வீட்டை பிடிச்சிக்கிறது, காரை பிடிச்சிக்கிறது, என்ன பதவியை பிடிச்சிக்கிறது, ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சிக்கிறது, இந்த தாட்டெல்லாம் போய் அதை பிடிச்சிக்கிறது. அதெல்லாம் பிடிச்சிக்காமல் உள்ளுக்குள்ளே அவைலபிளாக இருக்கிறது. ஐ ஆம் அவைலபிள் ஃபார் மை செல்ஃப். ஆனால் என்னென்னா, நான் யாரெல்லாமோ நினச்சிட்டு இருக்கேன், எனக்கே நான் கிடைக்கலன்னா. ஆஹா, பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேஹே ஏஷா உபரதி உத்தமா உபரத்தின்னர். ஏன்னா உபரதி சப்தத்துக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. உபரத்தின்னா இதில் பார்க்குறோம் தத்துவபோதத்தில் ஸ்வதர்ம அனுஷ்டானம்னு. உன் கடமையை ஒழுங்காக செய்கிறதுக்கு பேர் உபரத்தின்னர். வேறு வேலையிலெல்லாம் மூக்க நுழைக்காமல் உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக பண்ணுறதுக்கு பேர் உபரத்தின்னர். அப்புறம் இன்னொரு அர்த்தம் உபரத்தின்னு சொன்னால், வேதாந்தத்துக்குன்னு டெடிகேட் பண்ணுறதுக்காக ஹோல் டைம் நீ கொடுக்கறதுக்கு பேர் உபரத்தின்னர். இன்னொரு பாஷையில் சொன்னால் சந்நியாசம். ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கே வேதாந்தம் படிக்க முடியும்? ஆகையினால நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக சந்நியாசத்தை உபரத்திங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறோம். இங்கே சொல்கிறாருன்னா, இந்த கான்டெக்ஸ்டில் ஞானம் வந்துடுத்துன்னா வெளியில் மனசு போகாது, உனக்கால் போக முடியாது. நீ அது இழுக்கணும். உபரத்தேக நேச்சுரலாகிடும். அதாவது டெலிபரேட்டாக நீ உபரத்தியை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நேச்சுரலாக உபரத்தி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? டெலிபரேட்டாக பண்ணால் தான் நேச்சுரல் ஆகும். எக்ஸசைஸை டெலிபரேட்டாக பண்ணினா தான் நேச்சுரலாக வரும். அது மாதிரி டெலிபரேட்டாக பண்ணினா நேச்சுரல் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், ஞானம் வந்துடுத்துன்னா உபரத்திங்கிறது சித்திக்கும்னு அர்த்தம். ஆக வைராக்கியத்துக்கு என்ன ரிசல்ட்டுன்னா ஞானந்தான் ரிசல்ட். ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி. நான் சாப்பிட்றது எதுக்காக? டிவி பார்க்குறதுக்காக இல்லை. நான் சாப்பிட்றது வேதாந்தம் படிக்கிறதுக்காக, வேறு எதையா பண்ணுறதுக்காக இல்லை. ஊர் வம்புக்காக நான் வேதாந்தம் நான் சாப்பிட்றதில்ல. இந்த ஹியூமன் பாடியை நல்லதுக்கு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல, உபரத்திக்கு என்ன பலன்னா, உபரத்தி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே சாந்திங்கிறார். உபரத்தேஹே பலம் சாந்தி. எப்பேற்பட்ட சாந்தின்னா, ஸ்வ ஆனந்த அனுபவாத்து சாந்தி. தன்னோட ஆனந்தத்தை ரசிக்கிறான், தன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை பற்றின ஞானத்தை அந்த அந்த தியானத்தினால் ரசிக்கிறாங்கிறார். ஆஹா, வைராக்கியஸ்ய பலம் போதா, போதஸ்ய உபரதி பலம் ஸ்வ ஆனந்த அனுபவாத் சாந்தி. சாந்தி ஏஷா சாந்தி ஏஷைவோபரத்தே பலம்ங்கிறது எப்படி படிக்கணும்?
உபரத்தேஹே பலம் ஏஷா சாந்தி. இந்த சாந்திங்கிறது என்னது? இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ், அபரோக்ஷ அனுபவம். திஸ் சாந்தின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தமா? இந்த சாந்தின்னா என்ன அர்த்தம்? நீ இதை இந்த ஞானத்தினால தெரியுமே, இல்லாட்டி நீ கிளாஸுக்கே வரமாட்டியே. இதில் விஷயம் புரியறதுக்கு தானே பிரயோஜனம் இருக்குது. ஆக ஏஷா சாந்தி, திஸ் பீஸ்னா, இந்த அமைதி, இந்த சாந்தி எதனால் வர்றதுன்னா ஸ்வ ஆனந்த அனுபவாத், உன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால வர்ற சாந்தி. இது என்னது? பணத்தை அனுபவிக்கிறதுனால வர்ற சாந்தி இல்லை, வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்னால் வர்ற சாந்தி இல்லை. இது நீ ஏதோ ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ பண்ணி அதனால் வர்ற சாந்தி இல்லை. இது எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னால் வர்ற பீஸ் கிடையாது. இது இன்டர்னல் மெடிடேஷன்னால், ஸ்வரூப ஞானத்தினால, உன்னோட ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிறதுனால வர்ற சாந்தி. இப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் பைசா செலவு கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தினால் வர்ற சாந்தி பூர்ணமாக இல்லையே. ஆனால் இந்த சாந்திக்கு என்ன கண்டிஷன்னா, ஒரு கண்டிஷனும் வேண்டியதில்லை. என்ன சொல்கிறது? இது கண்டிஷன்லெஸ் ஆனந்தா. யாரையும் இது நீ என்னை பார்த்து சிரிக்கலைன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சொன்னோம், என்ன மூஞ்சி இப்படி வச்சுட்டுருக்க, நீ நல்லா இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், போச்சு. சொல்லுவாங்களா இல்லையா? இப்படியே வீட்டுக்குள்ளேயே நீ இருக்க, நீ உம்முன்னே இருந்தியானா நான் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னா, நீ உம்முன்னு இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, அகம் பூர்ணோஸ்மின்னா அவனுக்கு துக்கம் ஜாஸ்தி ஆகிடும். அது கேட்பான், நான் இப்படி உம்முன்னு இருக்கேன், நீ ஒருத்தர் ஒரு கேள்வி கூட கேட்கலையே வீட்டில் அப்படின்னா, நீ உம்முன்னு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ என்ன, நம்ம கேட்குறது தான் அவனுக்கு ஆனந்தம். புரியுறதா? எல்லாம் கண்டிஷன் ஆனந்தான்னு பேர். ஆமாம், ஒருத்தர் இப்படி இருக்கணும். ஆசிரமத்தில் வந்த உடனே எல்லோரும் பூர்ணகமம் கொடுத்தா ஒரு ஆனந்தம். இல்லை வரத்தே ஒருத்தர் கூட கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சொல்கிறேன். எப்படி இருந்தால் ஆனந்தம் என்னென்ன, அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் விட்டுடணும். ஸ்வானந்த அனுபவாத்து சாந்தி, என்னோட மன அமைதிக்கு எந்த கண்டிஷனும் தேவையில்லை. அதனால் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். எதையும் சார்ந்திராத பேரின்பம், அவ்வளோதான். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார், ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சியதே. எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாங்கிற ஞானம் இருந்தால் போதும். எதுவும் வேண்டாங்கிற ஞானம் சாந்தியை கொடுக்கறது. நிர்மமோ நிரஹங்காரா சாந்தி அதிகச்சதி. ஆஹ ஏஷோபரத்தே, ஏஷா சாந்தி உபரத்தே பலம். எந்த சாந்தினை இப்போ சொன்னார் இல்லையா முதல் ஸ்லோகத்தில், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கான்ப்பா. ஏதோ போதையில் இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கு இல்லையா? என்ன போதைன்னா ஆத்ம ஞான போதை. அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த போதையிலே இருக்கான். சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம், கிம் படனீயம் கிம் அபடனீயம், கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவியம், சர்வத்திர சதா ஹம்சத்யானம், கர்த்தவியம் போ முக்தி நிதானம். சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திராவோட கீர்த்தனை இந்த பாட்டு. ஆக இதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ரொம்ப பெருசாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். ஆனால் விஷயம் இதுதான், அதை சொல்லிவிட்டேன் நான். அடுத்த ஸ்லோகம், நிவத்தி பரமா திருப்தி ஆனந்தோனுபமஸ்வதः
திருஷ்டதுக்கேஷ்வனுத்வேகः வித்யாயாः பிரஸ்துதம் பலம் நிவృத்திः பரமா திருப்திः ஆனந்தோனுபமஸ்வதः திருஷ்டதுக்கேஷ்வனுத்வேகः வித்யாயாः பிரஸ்துதம் பலம் நிவృத்திः பரமா திருப்திः ஆனந்தோனுபமஸ்வதः. அதாவது வாழ்க்கையில் 2 அம்சம் இருக்குது. அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடித்தா ஒரு திருப்தி. ஐ டன் மை ஜாப், ஐ ஹாவ் டன் மை ஜாப், என்னோடய வேலையை நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டேன், வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்கை தவிர சொல்கிறோம் இல்லையா. என்னோடதை சொல்கிறேன் நான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, என்ன வாட்ஸ்அப்பு வரவே இல்லையே ஒரு வாரமான்னு. ஆக இப்படி இந்த காரியம் அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டா அதில் ஒரு திருப்தி இருக்குது. அதனால தான் கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, செய்ய வேண்டிய, அதாவது மனசை பக்குவப்படுத்துறதுக்கு கர்மாவை பண்ணணுங்கிறார். மனசை பக்குவப்படுத்தின பிறகு கர்மத்தை விடணுங்கிறார். மனசை பக்குவப்படுத்துகிறவனுக்கு கர்மயோகமும் மனசை பக்குவப்படுத்தினவனுக்கு ஞான யோகம்னு சொன்னார் 3வது அத்தியாயத்தில். 6வது அத்தியாயத்தில் சொன்னார், ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியத்தேன்னார். அதாவது திருப்தி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டா வர்றது ஒரு திருப்தி. ஆனால் ஒரு வயசுக்கு பிறகு எல்லாத்தையும் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் ஆவியை விட்டாலும் சாவியை விடன்னு கையிலேயே வச்சுட்டு இருந்தா, இல்லை யாரையுமே நம்ப முடியல சுவாமி அப்படின்னா, சார் நம்புறையோ நம்பலையோ நீ விட்டுத்தான் ஆகணும். பகவானாக பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீயா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது ஒரு மனசு வராது, அப்போ வரவே வராது. ஆகையினால இல்லை நான் பண்ணுற மாதிரி பண்ணுவானா, நீ பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டான், உன்னை காட்டிலும் நல்லா பண்ணுவான், அப்படியே திங்க் பண்ணக்கூடாது. இல்லை நம்மளை மாதிரி பண்ணுவாளா, நமக்கு ஒரு எண்ணம், நம்ம தான் இன்னும் பிரமமாக பெருசாக பண்ணுறோம்ட்டு. நீ கொடுத்து பாரேன், கொஞ்சம் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாரேன் அப்படின்னா, எனக்கு இது நடுப்புற போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொடுத்து அதனால் கொஞ்சம் விட்டுவிடணும். அது என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அது மனசே வராது. அதுதான் இங்கே சொல்கிறார். பிரவருத்தி நான் இதில் இல்லை, இது நானாக சேர்த்துக்கிறது. ஸ்லோகத்தில் இருக்கிறது என்னதுன்னா, நிவృத்தி பரமா திருப்தி. பிரவருத்தி பரமா திருப்தி இல்லை, நிவృத்தி பரமா திருப்தி. எனக்கு இனிமேல் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக லௌகிக வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு, ஆன்மீக வாழ்க்கையிலையும் மோட்சத்துக்காக வேதாந்தம் படித்து ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாச்சு. ஆகையினால கர்த்தவியம் கிமபி நாஸ்தி, பிராப்தவியம் கிமபி நாஸ்தி, அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் எந்த செயலையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆக நான் அதர்மத்தையும் செய்ய போகிறதில்லை, தர்மத்தையும் செய்ய போகிறதில்லை. நான் தர்மத்தை பண்ணி அதர்மத்தை ஜெயிச்சுட்டேன், எனக்கு இனி தர்மமும் தேவையில்லை. ஆக இந்த சர்வ தர்மான் பரித்யஜ்ய. ஆக என்னென்னா அப்பாடா பண்ண வேண்டிய, அதாவது நிவృத்தி பரமா திருப்தின்னா முதல்ல பிரவருத்தி இருந்தால் தானே நிவృத்தி. இவன் பிரவருத்தியே இல்லாமல் நான் சர்வதா நிவൃத்தி தான்ட்டான். நான் ஈடுபட்டால் தானே விடுறதுக்கு. நம்மளாம் ரெடியாக இருக்கணும். சந்தியாவந்தனத்தை அன்றைக்கே பூணல் போட்டு அன்றைக்கே விட்டேன்ட்டான், முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே வாத்தியார்கிட்ட தட்சிணையோடு சேர்த்து சந்தியாவந்தனத்தையும் கொடுத்துவிட்டேன்னா. அது மாதிரி பண்ணிட்டு விடணும். அதுதான் சொல்கிறார், நிவృத்தி சர்வேபியா காரியேபியா நிவృத்தி
நிர்வியாபாரத்துவம், கர்த்தவிய அனவசேஷதா. அதுக்கு தான் சாஸ்திரத்தில் செய்யும் செய்கை செய்து முடித்தவன். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, கிருத்தகிருத்தியஸ்ச பாரத புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்து விட்டான். ஆகையினால இதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவன் சொல்லிகிட்டு இருப்பான், இன்னும் பண்ணுன்னு. அவனுக்கு காரியம் ஆகணும் நம்மளால். அதுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கடைசியில் என்னென்ன அமெரிக்காவுக்கு போயாச்சுன்னா பேபி சிட்டிங் தான் போகணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கணும். அப்புறம் அங்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் சம்பந்தி அவா வருவா. சில சமயம் ஓப்பனாக பேச முடியும், சில சமயம் பேச முடியாது. என்ன இப்போ அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் நாங்கள் பார்க்குற குரூப்பில் வில்லேஜுக்கெலாம் போய் பார்த்தா தெரியும், அங்கே எப்படி இருக்கோ தெரியாது. அங்கே எல்லாம் பார்த்தா என்னென்னா இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் எங்காத்து குழந்தைகளும் அமெரிக்கா கச்சேரிக்கு போச்சு அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி எங்காத்து குழந்தையும் இருக்குது, அங்கே இருக்குது, டொரண்டோவில் இருக்குது, அட்லாண்டாவில் இருக்குது. சொல்லிக்க வேண்டியது தான். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஜென்மா ஒரு வழி ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரணும், போகணும், திரும்பி வரணும். அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என்ன பண்ணுறது சுவாமிஜி, அந்த ஊருக்கு போனால் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவள் என்ன பண்ணுறா, காலம்பரை ஆஃபீஸுக்கு 2 பேரும் போகிறா, எங்களை உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டு போயிடுறா. நாங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கோம் 2 பேரும், ஏதோ அதையும் இதையும் சமாளிச்சுன்னு படிச்சுட்டு இருக்கோம். சாயங்காலம் வந்த உடனே கதவை திறந்துட்டு எங்கள் 2 பேரையும் கூட்டின்னு ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு வரா. நாயை வெளியில் கூட்டின்னு போயிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படிங்க இந்த வீட்டில் கதவை திறந்து நாயை கொஞ்சம் ஒரு ரவுண்டு விட்டு அடிச்சுட்டு கூப்பிட்டு வருவோம் இல்லையா, அப்படி இருக்குது சுவாமிஜி. போகிறோம் எல்லாம் வைராக்கியந்தான். நிவர்த்திஹி பரமா திருப்திஹி, பெரிய திருப்தி. அதாவது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நிவர்த்தி அடைகிறது பரமா திருப்திஹி. ஆனால் முதல்ல என்னென்னா பரமா திருப்தின்னு சொல்லக்கூடாது. பிரவருத்தி ரெஸ்பான்ஸ் மெச்சூரிட்டிக்கு, பிரவருத்தி ஃபார் மெச்சூரிட்டி. அப்புறம் நிவர்த்தி ஃபார் மோக்ஷா, அவ்வளோதான். 2 தான். லௌகிக கர்ம, அப்புறம் லௌகிக கர்ம, லௌகிக வைதிக கர்ம பிரவருத்தி, லௌகிக வைதிக கர்ம நிவருத்தி, ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பரிபூர்ண நிவருத்தி. அப்புறம் என்னென்னா ஸ்வதஹ ஆனந்தஹ, ஸ்வதஹ ஆனந்தஹ. ஸ்வதஹ ஆனந்தஹான்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நிரபேக்ஷ ஆனந்தஹான்னு சொல்கிறார். அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ், அன்கண்டிஷனல் ஆனந்தம். அது சொல்கிறார் அனுபமஹாங்கிறார். உபமஹான் அனுபமஹா ஆனந்தஹான்னு அர்த்தம் அன்கம்பேரபிள்னு அர்த்தம். கம்பேர் பண்ண முடியாது. அன்கண்டிஷனல் ஆனந்தம் அன்கம்பேரபிள். கரெக்டாக? இன்கம்பேரபிளா அன்கம்பேரபிளா? இன்கம்பேரபிள். இது இன்னும் புரியறதே இல்லை, எங்களுக்கு புரியறதில்லை. ஆமாம், ஏதோ புரிஞ்சுது. ஆமாம், கம்பேரே பண்ண முடியாது. அனுபமஹா, அனுபமஹான்னா ஒப்புயர்வற்ற, இதுக்கு சமமான ஆனந்தமோ இதுக்கு மேலேயே ஒரு ஆனந்தமோ கிடையாது. ஏன்னா நிர்விஷயத்வாத், நிர்விஷயானந்தம். ஸ்வதஹ ஆனந்தஹா நிரபேக்ஷானந்தஹா. அப்புறம் அது மாத்திரமில்லை, உடம்பு கண்டினியூ பண்ணின்னு இருக்கு. ஆனால் அந்த கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு சுகதுக்கம் இருக்குமே இந்த உடம்புக்கு. அது சொல்கிறார் திருஷ்டதுக்கேஷு அனுத்வேகா, திருஷ்டதுக்கேஷு அனுத்வேகா. இதில் அவர் ரொம்ப நல்லா சொல்கிறார். வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததுன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். அது இவன் பண்ண மாட்டாங்கிறார். ஏன்னா வேதத்தில் அழகாக ஒரு மந்திரம் இருக்குது, கிமஹகும் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவமிதி. அதாவது இவனுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்ல முடியாது, நோ ஹர்ட் நோ கில்ட். என்னையா இவாளெலாம் ஹர்ட் பண்ணிவிட்டா அந்த ஃபீலிங்கும் கிடையாது, நான் இவாளெல்லாம் ஹர்ட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங்கும் கிடையாது. நோ ஹர்ட் நோ கில்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்த மனசில் இருக்கும், நான் அன்றைக்கி அவங்களெல்லாம் தப்பாக பேசிட்டேன், பண்ணியிருக்கப்படாது அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது.
என்ன இவங்கள்லாம் தப்பாக பேசினாங்க, இன்னும் எனக்கு மறக்கலை. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது இன்னும் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா என்ன அப்படின்னு. வச்சுக்கோ, காப்பாற்று. சொல்கிறோமா இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு இன்னும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா சோமந்தண்டே தெரி என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன, நான் இந்த இவர் என்ன சொல்கிறார், திருஷ்ட துக்கேஷு பிராரப்த கர்மணா திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா. இவன் என்ன பண்ணுவான், அஜ்ஞானி என்ன பண்ணுவான், அஜ்ஞானி தூ துக்கேஷு பிரசக்தேஷு அஹம் பாபி திங்மாம் துராத்மானம் இத்யனுதாபவான் பவதி. யத்யபி அயம் விவேகः இவ பாதி ததாபி பூர்வஸ்மின் ஜன்மனி சேத் பாப பிரவருத்தி பிரதிபந்தகத்வாத் சப்ரயோஜனः பவதி ஸ்ம. இதானீந்து நிஷ்பிரயோஜனः இது பிராந்தி தமோ விகாரः. ரொம்ப அழகாக இது பண்ணுறார் இவர். அதாவது இவன் விவேகி தான், அதில் எல்லாம் ஸ்ரத்தை இருக்குது. தான் கஷ்டப்படுற போது நான் போன ஜென்மாவில் ஏதோ பாபம் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த ஜென்மாவிலேயே நான் சின்ன வயசில் பாபம் பண்ணியிருக்கேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். அது நல்லது தான். ஏன்னா இந்த தர்மசாஸ்திர திருஷ்டியில் தட் இஸ் ஓகே. ஆனால் பிரம்மசாஸ்திர திருஷ்டியில் அது தமோ விகாரங்கிறார். நீ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சப்பா. அதில் தர்மசாஸ்திரம் இப்போ நீ பிரம்மசாஸ்திரத்தில் இருக்க, ஆகையினால நீ பாபின்னு நினைக்காதே. ஏன்னா அந்த உபனிஷத்து என்ன சொல்லுகிறது, நான் ஏன் நல்ல காரியம் பண்ணாமல் போனேன், இது ஒரு கில்ட்டு. அப்புறம் இன்னொரு கில்ட்டு என்னதுன்னா, ஏன் நான் பாவத்தை பண்ணினேன், ஏன் புண்ணியம் பண்ணாமல் போனேன், ஏன் பாவத்தை பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு என்னது மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தம் இல்லைன்னு உபனிஷத்து சொல்கிறது. ஏன்னா இதுதான் ரொம்ப எல்லாரையும், அதாவது இதில் தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சாஸ்திரம் இந்த ரிலிஜனே கில்ட்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறான். எப்படி? அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது, நோ கில்ட், ஃப்ரீ, பி ஃப்ரீ, எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, யார் வேணாலும். அவருக்கு என்ன ப்ராப்ளமோ இல்லையா? அதாவது அதெல்லாம் இதெல்லாம் இருந்ததுன்னா என்னத்துக்கு அவங்களுக்கு அப்படி வருது. அவன் ஓ சின்னர்ஸுங்கிறான், அவன் வேணால் ஓ சின்னர்ஸுங்கிற போது நமக்கு என்ன ஃபீலிங் வரும்? நான் ரொம்ப புண்ணியசாலிங்கிற எண்ணமாக வரும் நமக்கு. ஓ மை டியர் சின்னர்ஸ்னாவது சொல்லக்கூடாது, சொல்லாமே என்னோட அன்புக்குரிய பாவிகளே, நாம் எல்லோரும் பாவிகள் அப்படியாவது சொல்லலாம். அப்படி சொல்கிறானான்னு தெரில. பாவிகளின் தலைவனாகிய நான் பாவிகளுக்கு உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டான். அதுதான் க்ரியேட் பண்ணுறது. இவன் என்ன பண்ணிட்டான், அது மாதிரி தான் இந்த ரிலீஜன் விட்டான். எல்லாருக்கும் ஒரே ரிலீஜன்லேயே கன்ஃபியூஷன், எந்த ரிலீஜன் என்ன சொல்கிறதுனே தெரியல பாவம். இது உலகம் முழுக்க சுற்றுறதா இந்த குழந்தைகள்லாம். அதனால் எந்த ரிலீஜன் என்ன சொல்கிறதுன்னு சரியாக தெரியாது. திஸ் இஸ் இந்த ரிலீஜனோட கான்செப்ட் இப்படி, இந்த ரிலீஜனோட இப்படி கான்செப்ட்னா அதுக்குன்னு தனியாக உட்காந்து படிக்கிறேள். இது என்ன ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்டா என்ன? அதனால் இது என்னென்ன குழப்ப சப்ஜெக்டுன்னு பேர் ரிலீஜன் எல்லாருக்கும். அது ஏன்னா சரியாக சொல்லித்தரது கிடையாது. இருக்கட்டும். ஆக இப்போ என்ன சொல்கிறார், திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா. வரப்போகிற துக்கத்தை சொல்லலை, அனுபவிக்கிற துக்கத்தை சொல்கிறார். திருஷ்ட துக்கம் ஏன்னா இருக்குது, நம்ம கைவில நவனியத்தில் படிச்சிருக்கோம், ஞானி திருஷ்ட துக்கம் அனுபவிப்பன். அதாவது பிரம்மவித்துன்னு சொல்லியிருக்கு. பிரம்மவித் வரன் வரியான் வரிஷ்டன் 3 பேரும் சமாதியில் இருக்கிறவன். நிறைய நேரம் சமாதியில் இருக்கிறவன். வரிஷ்டன் எந்திரிக்கவே மாட்டான். அதாவது வரியான் அப்பப்போ முழிப்பான், யாராவது கொடுத்தா சாப்பிடுவான். இந்த வரன் மாத்திரம் கொஞ்சம் அங்கே போய் தியானம் பண்ணிவிட்டு நடுப்புற போய் பசிச்சா சாப்பிட்டு வந்துடுவான். இப்படி வித்தியாசம் சொல்லியிருக்கு. அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான், வேலை பண்ணிகிட்டு இருப்பான், பிஸ்னஸ் கூட பண்ணுவான், ஞானியாக இருப்பான். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், சமாதியில் இருப்பான், அதிகமாக சமாதிக்கு டைம் கொடுப்பான், பசிச்சா ஊரில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா, அவன் தியானம் பண்ணிகிட்டு இருப்பான், யாராவது அங்கே கொண்டு கொடுத்தா சாப்பிடுவான்.
இன்னொரு கடைசி ஆள் ஒருத்தன் இருக்கான், கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான், வாயை திறக்கக்கூட முடியாது, தியானத்திலே இருப்பான். அப்படின்னு பிரிச்சிருக்கு. பிரம்மவித்து, பிரம்மவித் வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டன் அப்படின்னு ஞானிகளில் சமாதி அபியாசத்தை வச்சு, ஞானத்தில் வேற்றுமை இல்லை, அந்த ஞானத்தை ஞானத்தில் திளைச்சிருக்கிறத வச்சு, சமாதியில் தான் வித்தியாசம். விவகாரம் பண்ணுறதுல வித்தியாசம். சொல்லப்போனால் இவன் விவகாரம் பண்ணுற ஞானி, அவங்களாம் விவகாரம் பண்ணாத ஞானி. ஆஹா, திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா. உத்வேகம்னா என்ன? உடனே இமோஷனாக இருக்குது. அனுத்வேகனா நோ இமோஷன் அட் ஆல் அப்படின்னு அர்த்தம். ரியாக்ட் பண்ணுறதில்ல, தலையெழுத்துன்னு அடிச்சுக்கிறது இல்லை, என்ன அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆஹா, திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறீங்க சுவாமின்னா, இந்த படிக்கிற படிப்போட பிரயோஜனம்ங்கிறார். இந்த படிப்பு இருக்கே, விவேக சூடாமணி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, வித்யாயாக பிரஸ்துதம் பலம். இந்த வேதாந்தம் படிக்கிறதோட பிரயோஜனம் என்னன்னா, எல்லாத்தையும் விட்ரா பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிவர்த்திஹி பரமா திருப்திஹி. விட்ரா பண்ணிவிட்டேன். அதாவது இனிமேல் பாடியை வச்சுண்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப திரும்ப இதுலேயே போய் அவஸ்தைப்பட போகிறதில்ல. ஆக நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டியை சன்னியாசம் ரெனவுன்ஸ் பண்ணியாச்சு. நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. எதனால் சன்னியாசம் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நான் தெரிஞ்சுட்டாச்சு. அதுக்காக நான் இர்ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்ததில்லை, ரெஸ்பான்சிபிளாக இருந்துகிட்டே இருக்க போகிறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, உனக்கு அது வேணும்னு ஆசையாக இருக்குது, கடைசியில் நீ அதில் ஊறி போயிட்ட. கேட்டால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். நீ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதும் இம்பார்ட்டண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுறதும் இம்பார்ட்டன்ட். பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பாக விட்டுடணும். பொறுப்பாக விட முடியலன்னாலும் விட்டுடணும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மளை சொல்லி தான் நடக்கிறதாக்கும் உலகம். அப்போ ஜாகிரதையாக அழகாக சமத்தாக விட்டுடணும். பொறுப்பாக விட்டால் ரொம்ப நல்லது. பொறுப்பாக விடுறதுக்கு சான்ஸ் பகவான் கொடுக்கலன்னா விட்டுடுறது நல்லது. அதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஆஹா, வித்யாயாக பிரஸ்துதம் பலம். வித்யாயாகனா இந்த பிரம்ம வித்யாயாக சிறந்த பலன் இதுதான் அப்படின்னா. ஆக என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளுதல், மேலான மன நிறைவு, தன்னுடைய ஒப்புயர்வற்ற, எதையும் சார்ந்திராத ஒப்புயர்வற்ற தன் ஆனந்தம், தன்னுடைய ஆனந்தம், அனுபவிக்கும் துன்பங்களில் சிறிதளவும் குற்ற உணர்ச்சி இன்மை, உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். துன்பங்கள் வரும்பொழுது உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல். திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா. உத்வேகம்னு சொன்ன கீதையில் கூட பார்த்துருக்கோம். ஆக உத்வேகம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரியாக்ட் பண்ணுறது, இமோஷனாகிறது, அதெல்லாம் கிடையாது. கேட்டால் என்ன சொன்னால், இவ்வளோலாம் நடந்துட்டுருக்கேன், இப்படியே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, என்ன மரக்கட்டையா நீ அப்படின்னா. அப்படி எப்படி நீ மரக்கட்டைன்னு சொல்கிறதுனால நான் இமோஷன் ஆகிட போகிறதில்ல. கேட்குறான்னு வச்சுங்களேன், யாரோ கேட்குறாங்க என்கிட்ட, நான் இவ்வளோலாம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், மரக்கட்டை மாதிரி உட்காந்துருக்கியே அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்துருக்கியே அப்படின்னா அதுக்கும் இமோஷன் ஆகிடக்கூடாது. நான் ஒன்றும் மரக்கட்டை இல்லை, போச்சு. நான் பிரம்மஜானத்தோட பலத்திலையாக்கும் இருக்கேன் அப்படின்னா போச்சு, அதுலேயும் அவுட். அது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு சாமியார் கோபத்தை அடக்கிய சாமியார் இங்கே இருக்கிறாருன்னு போர்டு போட்டான் வெளியில். சாமியார் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பசங்கள்லாம் வந்துட்டான், நம்ம ஊர் பசங்கள்லாம். அதாவது இது சும்மா இது கதை, இது நான் நினைக்கிறேன் இது ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி சொன்ன கதைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வாசலில் போர்டு போட்டுட்டார். போர்டு எனக்கு இவர் போட்டுக்கணும் தேவையா என்ன? நான் என்ன வாசலில் போர்டாக போட்டிருக்கேன், பிரம்ம வித்தியை உபதேசிக்கிற சாமியார் இங்கே உள்ளே இருக்காருன்னு. போர்டு போட்டுனா மாட்டிப்போம்.
அதனால் இவன் என்ன பண்ணா, வாசலில் கோபம் இல்லாத சாமியார் இங்கே இருக்கிறார். நம்ம இந்த மாதிரி பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் பார்த்தான். இந்த சாமியார் கோவப்படாமல் இருக்கார், எப்படின்னு பார்ப்போம்டான்ட்டான். அப்போ போய் ஒரு பையன், சுவாமி தாங்கள் எப்படி கோபத்தை விட்டீர்கள் அப்படின்னோடனே அவர் கோபத்தை விடுறதுக்கு நான் 1 2 3 எண்ணுவேன், ஏதாவது கடவுளை நினைப்பேன், அப்புறம் கோவப்படுறதை பற்றி திருக்குறளில் படித்தேன், இப்படி ஏதோ வரிசையாக சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் நான் இன்னும் கற்பனை பண்ணணும். நான் அதெல்லாம் இப்படி ஒன்றுனா சொன்னார். அப்புறம் கடைசியில் பார்த்தா இவர் போனோடனே இன்னொருத்தன் வரான். சுவாமி கோபத்தை எப்படி விட்டீர்கள்? ஒரேடியாக ஒருத்தன் எல்லாம் கேட்கப்படாதோ, ஒருத்தனாக வரான். இப்படியே வந்துட்டே இருக்கான் கூட்டம். இது காலேஜ் பையன் பார்த்து காலேஜில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு வந்துட்டான். அவன் இருக்கான், ஒரு 1000 பேர் வரிசையாக நிற்கிறான். சுவாமி சுவாமிங்கிறான் ஒருத்தனும் இவர் பார்த்தார், வெளியில் பார்த்தார், கூட்டம் பெருசா, போங்கடா அத்தனை பேர். அதாவது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே வருவான் இந்த பசங்கள்லாம், எப்படி இருக்கார் பார்க்கலான்ட்டு. அதனால் அப்படிலாம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். அனுத்வேகா அப்படின்னு சொன்னால் இமோஷன், உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது. ஆக அறிவோடு இருக்கிறது, மன நிறைவோடு இருக்கிறது. அறிவோடும் மன நிறைவோடும் எதையும் சார்ந்திராமல் அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது. துன்பம் வரும்போது துக்கத்தை உண்மை என்று நம்பி அதுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, இவையெல்லாம் ஞானத்தின் பயன்கள் அப்படி சொல்கிறார். நிவத்தி பரமா திருப்தி ஆனந்தோனுபமஸ்வதா திருஷ்டதுக்கேஷ்வனுத்வேக வித்யாயாக பிரஸ்துதம் பலம். பிரஸ்துதம்னா முக்கியம்னு அர்த்தம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். வெரி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னென்னா, எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிறது, அன்கண்டிஷனல் செல்ஃப் ஆனந்தம். அப்புறம் என்னதுன்னா நோ இமோஷன். இதுதான் ஞானத்தோட பலன். இது அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். ஓம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, சத்குருநாத மகாராஜிகி. வாக்யஜ்ஞேன கல்பதாம்